Hi students, welcome to Chennai Academy Vellore. இன்னைக்கு நம்ம group 2 உடைய ஆன்சர் கீ GS க்கு ஆன்சர் கீ ஆல்ரெடி சார் மேக்ஸ் சார் வந்து மேக்ஸ் ஆன்சர் கீ போட்டுருப்பாரு. அடுத்து ஏன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் சார் வந்து தமிழ் ஆன்சர் கீ போடுவாங்க. இப்போ क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நிறைய क्वेश्चन அதாவது GS லயும் கொஞ்சம் தமிழ்லயும் சரிங்களா கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் அதாவது எய்தர் இதுவா அதுவாங்கற டவுட்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ சொல்றது வந்து இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 क्वेश्चन GS இருக்குன்னா அது ஒரு 65 60 क्वेश्चनக்கு மேல வந்து கன்ஃபார்ம் கரெக்ட் தான் நம்ம சொல்றது ஓகேங்களா. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சில क्वेश्चन டவுட்டட் இருக்கும் அது மட்டும் நான் சொல்லும்போதே சொல்லிடுறேன். அது மட்டும் சைடுல ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அபிஷியல் ஆன்சர் கீ அல்லது வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன் சரிங்களா. பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில இப்போ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்லே ஒரு போல் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. நீங்க கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு ஒரு போல் இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சிருப்போம். 120 120க்கு மேலயா அது மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சிருப்போம். அந்த ஆப்ஷன் பார்த்து நீங்க உங்களுடைய கமெண்ட் வந்து அங்க நீங்க கொடுங்க ஓகேங்களா. அது மாதிரி क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது. மாடரேட் கொஞ்சம் ஹை மாடரேட்டா தான் இருந்தது சரிங்களா. ஆனா கட் ஆஃப் வந்து எல்லாருமே வந்து ப்ரீச் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கலாம் பார்க்கலாம் ஓகே. அதை பத்தி நம்ம அடுத்து பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீக்குள்ள போகலாம். 101ல இருந்து GS ஓகேங்களா. எது ரிஃபார்ம் கொண்டு வரலாம் இதை மாத்தி அப்படியே வச்சிருக்காங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் இல்லாம சரி 1ஆம் நம்பர்ல இருந்து GS ஓகேங்களா. எப்பவும் ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். இந்த தடவை GS வந்துருச்சு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன அப்படி சொல்றாங்க. கரெக்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா இதுக்குரிய சரியான விளக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஆன்சர் கீ சொல்றோம். இது ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. மேபி அபிஷியல் அப்டேட்ஸ் ஏதாவது வந்தா நான் சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் ஆன்சர் பி ஓகேங்களா. அடுத்து இததான் ஈஸியான क्वेश्चन டான் அடிச்சிடலாம் பாருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் 2 தடவை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 62ல தான் அவர் பதவி எலெக்ஷன் நடந்திருக்கும். சாகிர் ஹுசேன் அது அவருக்கு 67 ஓகே. என்ன கேட்டிருக்காங்க கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 தப்பு 3 4 தான் கரெக்ட். ஆன்சர் சி ஓகே. ஃபக்ருதீன் அலி அகமது நீலம் சஞ்சீவ ரெட்டி இவங்க 2 பேர் ரைட் ஓகேங்களா. இதான் புக்லயே இருக்குது. அடுத்து பாருங்க இரும்போடைய தாதுகள் சயின்ஸ்ல இருந்து क्वेश्चन. ஹெமடைட் தாது இரும்பு ஆக்சைடு தான். ஏன்னா Fe2O3 அந்த மாதிரி இது வரும். பிளாக் தாது அதாவது கருப்பு தாதுன்னு சொல்றாங்க. இதை மேக்னடைட் தாது கருப்பு தாதுன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. லிமோனைட் டோலமைட் கிடையாது. சிட்ரைட் வந்து இரும்பு கார்பனேட் தான். ஏன்னா FeCO3 CO2O வரும் ஓகேங்களா. அப்போ 1 2 4 ஆன்சர் வந்து சி 1 2 4 ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चनக்கு வந்து இதுல மார்க் பண்ணிருக்கிறது ஆன்சர் கிடையாது. இப்போ தான் அப்டேட் வந்தது ஓகேங்களா. நம்ம டீம் வந்து பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஏ. இந்த क्वेश्चनக்கு இது கிடையாது ஆன்சர் ஓகேங்களா. இது சேஞ்சஸ் இது இருக்கிறத பார்க்காதீங்க. இந்த क्वेश्चनக்கு சம் இது ஆன்சர் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. 6.25 × 10⁻18 எலக்ட்ரான் ஓகேங்களா. இதுக்கு தான் ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இஸ்ரோ வந்து நம்ம ககன்யான் அந்த திட்டத்துல வந்து ரஷ்யா கூட தான் ரஷ்யாவும் நம்மளும் சேர்ந்து ட்ரைனிங் நமக்கு நம்மளுடைய இந்தியர்களுக்கு ரஷ்யா தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால ஆன்சர் வந்து பி காஸ்மோனட் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இதுதான் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்ப கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க பிபி மண்டல் கமிஷன் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆர்டிகல் வந்து 240 கிடையாது 340 அதுதான் சரி ஓகேங்களா. அப்போ 240 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்டே தப்பு. ஸ்டார்டிங் பார்த்த உடனே தப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்து இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. கரெக்டா அந்த பாயிண்ட சொல்றாங்கல்ல அதெல்லாம் கரெக்ட் தான் இது ஓகேங்களா. நீங்க சார் நம்மளுடைய மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. இதுல 11 ரெக்கமெண்டேஷன் எடுத்து சர்க்காரிய கமிஷனுடைய எத்தனை ரெக்கமெண்டேஷன் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்பர்ல இந்த தடவை நிறைய TNPSC விளையாண்டுருக்காங்க ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தவறு 6 வந்து சரி ஓகே. கன்ஃபார்ம் கரெக்ட் தான். தேடி பார்த்து நம்ம ஆன்சர் சொல்றோம் ஓகேங்களா. புக்ல இல்ல அந்த பாயிண்ட் தான். இது ரொம்ப ஈஸி 4 2 சொல்லுக்குருதி 4 அடியார் 2 திருக்குறள் ஈஸியானது பி. அடுத்து பாருங்க எதனை பயனளவு நன்றியா கொள்வர் திணையளவு அப்படி சொல்லுவாங்கல்ல. திணையளவு நன்றி செஞ்சா கூட பெரிய பயனளவு மாதிரி ஓகேங்களா. அதாவது பனையளவு மாதிரி நம்ம கருதணுமாம். அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு திணையளவு ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கல்லாரை காணுங்கால் கல்வி நரகால் இந்த கூற்று வந்து பாரதிதாசன் சொன்னது ஓகேங்களா. பாரதிதாசனுடைய கூற்று இதெல்லாம் கன்ஃபார்ம் கரெக்ட். இது ரீசனிங் மேக்ஸ் சார் வந்து மேக்ஸ் போட்டிருப்பாரு ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்ல இது குறித்த இயர் இருக்கும் சரிங்களா. 1946 அப்படின்னு சொல்லிட்டு இயர் இருக்கும். மீதி எல்லா புக்கும் அங்கங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட புக்ல இருக்கும் ஆனா இயர் இருக்காது. மீதி எல்லாமே நம்ம கொஞ்சம் வெளியே படிச்சிருந்தா மட்டும் தான் இயர் சொல்ல முடியும். இதுக்கு ஆன்சர் வந்து 2 1 3 4 ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி 36ல வெளியே இருக்குது. கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி 34 அதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இது அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா லாஸ்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பிஃபோர் ஃப்ரீடம் வந்து நூலே ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது மட்டும் லாஸ்டா தான் ஆப்ஷன் போட்டீங்கன்னாலே ஆன்சர் பி பாம்பே ஆன்சர் பி பாம்பே. அடுத்து
நம்ம இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு அசம்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம், ஆன்சர் ஏ தான் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டட் தான், ஸ்டார் போட்டுக்கோங்க. ஆன்சர் ஏ கொடுத்துருக்கோம், ஒரு அசம்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்து ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஓகேங்களா? அரசின் கடமைகளாக கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நிறைய பேர் டியூட்டி அப்படியே போட்டுருவாங்க, தப்பு. ஓகேங்களா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஏகலைவனுடைய தொடர்புடைய ஒரு பழங்குடியினர். ஆரவதி விந்தியா சாத்புரா அப்படின்னா அந்த மத்திய பிரதேச மகாராஷ்டிரா ரீஜன் இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சிறு குன்றுகளை குடிசை அமைப்பாங்க, மக்காச்சோளத்தை சாப்பிடுவாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு தொடர்புடைய ட்ரைபல். இதுல தோடர்கள் வரமாட்டாங்க. ஏன் தோடர்கள் வரமாட்டாங்க? தோடர்கள் தமிழ்நாடு கேரளால இருப்பாங்க, வரமாட்டாங்க. சாந்தர்கள் ஒரிசா பீகார்ல இருப்பாங்க, அதான் அவங்க வரமாட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆனா இது அல்லது இது. இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டேட் இந்த ரீஜியன்ல 2 பேருமே வாழ்றாங்க, அது ஒரு கன்ஃபியூஷன். மகாபாரதத்துல ஏகலைவனுடைய ட்ரைபலுடைய நேம் பாத்தீங்கன்னா பழைய நேம், இப்பதான் ட்ரைபலுடைய பேர் புது நேம். ஓகேங்களா? பழைய நேமுடைய சப் கேட்டகரி பார்க்கும்போது இப்போதைக்கு ஆன்சர் பி. ஓகே சார், சி பில்ஸ். ஓகேங்களா? அவங்க தான் ஆன்சர் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ஆனா எலிமினேஷன் மெத்தட் அடிப்படையில் இந்த 2 தான் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா? இது அதிகபட்சம் வர வாய்ப்பு இல்லை, இதுதான் இருக்கலாம். ஓகே, அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். பில்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் ஏ. CO2 NH PB இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? பாத்துக்கோங்க ஏ. இத காரியம் இதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரா, இது சங்கங்கள், குடியரசு நியூஸ் பேப்பர் எல்லாமே. சுதந்திரா கட்சி ராஜாஜி, இதை மேட்ச் பண்ணி போட்டுடலாம். 4321 ஓகேங்களா? 4312 சாரி 4312 ஆன்சர் சி. மார்க் பண்ணது பாத்துக்கோங்க, ஆன்சர் சி. அடுத்து இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டட். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம டீம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் சேனல், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் அப்படி இல்லைன்னா பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தாலாட்டு பாடல்கள் தாய்மாமன் கட்டி வரும் வேஷ்டி என்ன வகை? இது ஆக்சுவலா தமிழ்நாட்டில் கலாச்சாரமே உண்டு. ஓகேங்களா? குழந்தை பெற்ற உடனே தாய்மாமனுடைய வேட்டியில தான் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலே கட்டணும். இதுதான் கலாச்சாரம், ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதன் இப்போ என்ன வேட்டி, பட்டு வேட்டியா, சந்திர வேட்டியா, துவை வேட்டியா, மது வேட்டியா, என்ன வேட்டி? இது மட்டும் நாங்க பார்த்து சொல்றோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநாற்று பாடல்ல அடி சிறப்பை வெளியிட்டது கல்வியை பத்தி தான் பேசுது உற்றுழி உதவியும். ஓகேங்களா? அடுத்து தான் மேக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் தான். அடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் புக்ல இருக்குது. இது வந்து எது ராங்ரி மேட்ச், தவறாக பொருந்தி இருக்கிறாங்க. இந்த சாந்தல் வந்து பீகார் நடக்கும், கிட்டூர் வந்து கர்நாடகா நடக்கும். இந்த 2 தான் தப்பு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. 2மே தப்பு. இந்த 2 கரெக்டா தான் இருக்கு. ரமோசி பூனாலையும் குக்கா வந்து பஞ்சாப்ல. ஓகேங்களா? தவறானதான் கேட்கிறாங்கப்பா, அதனாலதான் சொல்றேன். அடுத்து பாருங்க 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் 2 5 இயர் பிளான் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2மே வந்து ஏதோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஈக்விட்டபிள்ங்கிற வார்த்தை இங்க, அப்புறம் இந்த வார்த்தை. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ரேபிட் சஸ்டைனபிள் மோர் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து 12வது 5ஆண்டு திட்டத்தில் தான் இருக்குது. 11 தான் கிடையாது. இந்த வார்த்தை 11 தான் கிடையாது. இந்த ஃபாஸ்டர் அந்த வார்த்தை இருக்கும், ஆனா மோர் இன்க்ளூசிவ் வார்த்தை வந்து 12ல தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்த ஈக்விட்டபிள்ங்கிற வார்த்தை வந்து 9வது 5 இயர் பிளான்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இதையும் நம்ம தவறு தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பார்க்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து டி இப்போதைக்கு. ஓகேங்களா? புக்கில் இருக்குது அந்த ஈக்விட்டி அந்த வார்த்தையை வந்து 9th 5 இயர் பிளான் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்கரெக்ட் மேட்ச், இது ரொம்ப ஈஸியான ஆர்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. 3 4 தான் தப்பா இருக்குது. ஓகேங்களா? 3 4. ஓகே, ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த கொஸ்டின். ஏன்னா இது ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது நாங்கள் பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நாங்கள் சொல்கிறோம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஈஸியானு சொல்ல முடியாது. அதாவது நம்ம சிலபஸை தாண்டி இப்படி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? படிக்கணும். இது இருந்து பார்த்துக்கோங்க, எப்படி தான் படிக்கணுமோ அப்படிலாம் படிச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய அறிஞர்களுடைய செயின் கேட்குறாங்க. பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட் தான் சாக்ரட்டிஸோடைய சீடர் தான் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் கிட்ட படித்தவர் தான் அலெக்சாண்டர். ஓகேங்களா? இந்த வரிசை தான் கரெக்ட், வரிசை தான் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தில் லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 22 இருந்து 24 வரைக்கும் இந்த மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் மார்ச் 23 தான் நிறைவேற்றிருப்பாங்க 1940. முஸ்லீம் லீக் வச்சு மட்டுமே 2 கேள்வி வந்திருக்குப்பா. சரிங்களா? ஆன்சர் வந்து அதுக்கு என்னது? சி, சென்னை. அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? ஆன்சர் டி. ஓகே, 1 2 3 4 எல்லாம் சேம். சுத்தி இயக்கம் தான் சரஸ்வதி, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. ஓகேங்களா? இங்க பிராமணர் அல்லாத இயக்கம் ஜோதிபா பூலே. நம்ம தமிழ்நாட்டில் நினைச்சிடாதீங்க, அங்கேயும் ஒரு பிராமணர் இருக்கு.
சத்திய சோதக் சமாஜ் தான் இங்க வரணும். ஆனா இங்க சாகு மகராஜ் கொடுத்துருக்கு. ரைட். எனிவே நமக்கு இருக்க பெஸ்ட் ஆன்சர் வச்சு பார்க்கும்போது 1 2 3 4 சரிங்களா? இதான் மேக்ஸ். அடுத்து மித்ர மேளா ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கம். இந்த சங்கத்தை வந்து விடி சவார்கர் தான் உருவாக்குவார். ஆன்சர் பி பாம்பே. அடுத்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா கிடையாது, ஆகா கான் கிடையாது. யாரு? குவாஜா சலிமுல்லா இவர் தான் உருவாக்குவார். 10th புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10th புக்லேயே இருக்குது. நான் 32க்கு பாம்பே. அடுத்து ரொம்ப எளிமையான கேள்வி, டாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. எப்படி டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ, கேபிட்டல் ரிசீப்ட்ஸ், அதாவது வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீது. ஆன்சர் தான் 312. ஓகேங்களா? 312 ஏ மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து எதை தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நடத்தும் போதே சொல்லியிருக்கு, நிதியுக்கு வந்து காணப்படவில்லை, தேசிய வளர்ச்சி குழுவும் காணப்படவில்லை. இந்த ரெண்டுக்குமே ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையத்துக்கு, ஆர்டிகல் 280 நிதி ஆணையத்துக்கு. அப்போ இந்த ரெண்டு இருக்குது, இந்த ரெண்டு தான் இல்லை. 1 and 2 அதாவது ஆன்சர் ஏ ஏ. அடுத்து பின்வருவது முகலாயர் ஆட்சி காலத்தில் நடந்த வரலாற்றில் ஒரே ஒரு பெண் வரலாற்று குல்தான் பேகம். நடத்தும் போதே சொன்னேன், ஹுமாயூன் நாமா என்ற புத்தகத்தை எழுதியது யாரு? குல்தான் பேகம். ஹுமாயூனுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். குல்தான் பேகம் ஒரு ஆப்ஷன் தான், வேற எதுவுமே இதை கண்ணை விட்டு இதை போட்டு வந்துட வேண்டியதான். அடுத்து பாருங்க, கர்நாடக பீடபூமியுடைய வடக்கு, அதாவது கர்நாடகா பீட மொத்த தக்கான பீடபூமியில கர்நாடகா பீடபூமி மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல நார்த், அதாவது பார்டர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மால்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ சரிங்களா? ஏ. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டல் சக்ஷி. ஓகே, சக்ஷு. ஓகே, சாக்ஷுங்கிறது வந்து கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த இதை போர்ட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒன்று நல்ல கொஸ்டின், கன்ஃபார்ம் இதெல்லாம் கரெக்ட் தான். 2,4-D ஒரு கலை கொலையா செயல்படுது. 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா இதுக்கு இது சரியான விளக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. அறிவியல் மனப்பான்மை. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அறிவியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான கேள்வி, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ்நாட்டுடைய டென்சிட்டி 555 ரொம்ப ஃபேன்சியானது, முடிஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமானது. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் கன்ஃபார்ம் இது கரெக்ட் தான். முது குறவை தான். ஓகேங்களா? இலக்கியம், இசை, நாடகம் எல்லாத்துலையும் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் பேர் என்ன? முது குறவை. அடுத்து நக்கீரர் எந்த சங்கத்தில் இருந்தாருன்னா கடைச்சங்கம் அப்படி சொல்லுவாங்க. கடைச்சங்கம்னா 3ஆம் சங்கம், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி, பாம்பே. அடுத்து ரொம்ப எளிமையான ரூபாயின் பிரச்சனை, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கு வந்து இந்த ஆர்டிகல் வந்து யாருன்னா அரபிந்தோ கோஷ் அவர் எழுதியிருப்பார். அரபிந்தோ கோஷ் அவர் எழுதியிருப்பாரு. அடுத்து பின்னொற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி முறை, அதாவது 10 ஆண்டு எந்த 5 இயர் பிளான்ல வந்து 10th பிளான் வந்து which among the following is correct regarding the target of literacy in the 10th plan? அதாவது 10th 5 year plan அப்படி கொடுத்திருக்காங்க. 10வது நிதி 5 ஆண்டு திட்டத்துல எது கரெக்ட் கேட்டிருக்காங்க? லிட்ரஸி ரேட்டை வந்து 75% இன்க்ரீஸ் பண்ணணும். கூகுள்லயே இருக்குது, நிறைய வெப்சைட்லயே இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் ஏ. அடுத்து இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனரி இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 2 பேருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேருக்குமே ரீ அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து அதாவது நகரங்களை அழிப்பவர் ருத்ரன், அதாவது சிவனுக்கு இன்னொரு பேர் ருத்ரன், அந்த மாதிரி இது போட்டிருக்கோம். சி. அடுத்து ஹரப்பன் கல்ச்சர்ல எதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல டவுட்டட் அப்படின்னு சொல்லணும்னா ஏ அல்லது சியா இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்மா ஏன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய வில்லேஜஸ் இருந்ததுங்க. ஆல் ஹரப்பன் சைட்ஸ், மெஜாரிட்டி ஹரப்பன் சைட்ஸ் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனா ஆல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதனால மேபி இது தவறா இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து துபாய் நடந்த ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் துபாயில் ஹெவியா ரெயின் பெஞ்சதுல அந்த மலையை வச்சு கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின் தான். ஓகேங்களா? இதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் என்ன வரணும் அப்படிப்பட்டு இந்த 2 தான் ஆன்சர். சில்வர் அயோடைடு, ட்ரை ஐஸ். தமிழ்ல சொல்ல போனா சில்வர் அயோடைடும் உலர் பனிக்கட்டி, இந்த 2 தான் யூஸ் பண்ணி மழை பெய்ய வச்சிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று பொட்டாசியம் அயோடைடு வரும், அது நமக்கு ஆப்ஷன் இல்லை. நம்ம இந்த 2 தான் சரி. 1 மற்றும் 2 ஆப்ஷன் இல்லை, அதனால 1, 2, 3 சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? சோடியம் குளோரைடே தூவுனா மழை பெய்யுமாங்கிறது லாஜிக் இல்லை, ஆனா பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இது ஆன்சர் ஏ தான். ஓகேங்களா? ஏன்னா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் வருது. அடுத்து இது ஒரு சம். ஓகேங்களா? இதுக்கு வந்து 5 cm/s இதுதான் ஆன்சர். இது சம் எல்லாம் போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்தா தான் ஆன்சர், சும்மா சொல்லக்கூடாது. அடுத்து இது நல்ல ஒரு லாஜிக் கொஸ்டின். பச்சை நிற கலர் ஒளியை வந்து ரோஜா பூ அடிச்சா என்ன கலர்ல மாறும்? அப்போ பிங்க் கலரையும் பச்சை கலரையும் காம்பினேஷன் பண்ணா என்ன ஆகும்?
கருப்பு கலர்ல மாறும், பிளாக் கலர். ஓகேங்களா, இதான் வந்து ஒரு சயின்ஸ்ல ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து ஈவே ராமசாமியை பத்தி நல்ல கொஸ்டின். ஓகேங்களா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 1. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் எங்க காங்கிரஸ்ல சேர்றாரு, அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா மாறுறாரு, அடுத்து வைக்கம் சிதறன் 1924, கடைசி 37 38 தான் நீதி கட்சி தலைவரா மாறுவார். ஓகேங்களா, அப்ப 2 3 4 1. அடுத்து வானாதும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டான், இது சொன்னது வந்து குலசேகர ஆழ்வார். ஏன்னா அவர் தான் ஒரு மன்னர், குலசேகர ஆழ்வார். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங் மேக்ஸ் கொஸ்டின். அப்படி விவேகானந்தரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2க்கும் 2 சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். ஏன்னா அது துறவரத்தை பற்றி பேசுது, ஆண்களுக்கான ஆன்மீகத்தை பற்றி பேசுது. ஓகேங்களா, அடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கேள்வி, இது மட்டும் மேட்ச் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதை மேட்ச் பண்ணா முடிஞ்சு போச்சு. டிக்கு வந்து 2, அதை மேட்ச் பண்ணினாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஏ, ஆன்சர் ஏ. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை மேட்ச் பண்ணுங்க, ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து வந்து இது வந்து லாஜிக்கலா இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவுக்கு ராயல் பெங்கால் டைகர், இந்தியாவுக்கு வங்க புலி. ஓகேங்களா, அமெரிக்காவுக்கு நம்ம பார்த்து நிறைய இடத்துல கழுகு போட்டிருப்பாங்க. சிக்கு 1 மேட்ச் பண்ணா 5க்கும் 5 1 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, டி. ஓகேங்களா, இது இந்த ஜப்பான், சீனா, டால்பின், பியோனி இது கொஞ்சம் மாத்தி வருது. ஆனால் சூஸ் த பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டி தான், டெல்லி. ஆன்சர் டெல்லி. அடுத்து வந்து இந்த அகமது ஷா வந்து கேபிட்டலா மாத்திருப்பாரு. எப்போ மாத்துவாருன்னா 29 தான் போட்டிருக்கு புக்ல, 11th புக்ல இந்த ரேட்டா இருக்கு. சரியா, 11th புக்ல இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 29 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ராங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இது ரொம்ப எளிமையானது, இனங்களின் அருங்காட்சியகம், வி.ஏ. ஸ்மித் போட்டுருங்க, கண்ணை மட்டும் போட்டுருங்க. இதுதான், இது ரொம்ப முக்கியமானது. CEDAW. ஆக்சுவலா போன குரூப் 4ல ஒரு விஷயத்தோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க, அதே மாதிரி பிரதிபலிச்சிருக்கு இங்கேயும். கன்வென்ஷன் அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஆன்சர் சி, சென்னை. அடுத்து ரொம்ப எளிமையானது, TNGIS, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேடா, குளோபல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நமக்குன்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான திருவிக்கா, நவசக்தி, தேசபக்தன் 2 பத்திரிக்கை. அதில் 1 கரெக்ட். சுப்பிரமணிய பாரதி ஹிந்து கிடையாது, தப்பு. அன்னி% நியூ இந்தியா 1 and 3 அதுதான் கரெக்ட், கரெக்டானதான் எடுத்துருக்காங்க 1 and 3. அடுத்து குமாரசாமி நாயக்கருடைய உண்மையான இயற்பெயர் ஊமத்துறை தான். யாரு, நம்ம கட்டபொம்மனுடைய தம்பி பேர் ஊமத்துறை. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய நிறுவனங்கள். ஓகேங்களா, அந்த நிறுவனங்களுடைய அமைவிடம் எங்க இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு தெரியும். என்ன நிறுவனம் நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னு படிச்சிருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்கேயாவது ஒரு மூலையில வந்திருக்கிறான். ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் எல்லாருக்குமே அவுட் ஆகும். இது அந்த அரிஸ்டாட்டில் கொஸ்டின், அப்புறம் வந்து அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின், இதெல்லாம் என்னதான் நம்ம குருட்டாம் போக ஏதாவது விழுந்தாதான் உண்டு. அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா, ரைட், பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் சர்க்காரிய கமிஷன். ஓகேங்களா, இதுவும் நல்ல ஒரு படிக்கிற இந்த மாதிரி கேட்கணும். படிச்சா இந்த மாதிரி தான் படிக்கிறவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்காரிய கமிஷன் இயர் கரெக்ட், 240 ரெக்கமெண்டேஷன் இதுவும் கரெக்ட். ஆர்டிக்கலை வந்து ஸ்கிராப் பண்ண சொன்னதுன்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து இந்த 356 ஆர்டிக்கலை நீக்குவதற்கு பரிந்துரை. அது ராஜமன்னர் கமிஷன் தான் பரிந்துரை பண்ணது, இது பரிந்துரை பண்ணல. ஓகேங்களா, இதை வந்து கடைசி ஆயுதமா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. சரியா, அதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சரி. அப்படி பார்க்கும்போது தவறு தான் கேட்குறாங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா, 3 and 4 ரெண்டுமே தவறு. ஆன்சர் ஏ. அடுத்து குப்தர் நாணயம் நம்ம நடத்தும் போது சொன்னோம், சந்திரகுப்தா 2 தான் முதலாக சில்வர் நாணயத்தை வெளியிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியிட்டது கோல்டு நாணயம், ஈஸியானது. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த துக்ளக் டைனஸ்டி தான் ஒரு போடக்கூடிய ஒரு வரிப்பா. ஓகே, துக்ளக் டைனஸ்டி ஐ திங்க் ஃபெரோஸ் ஷா துக்ளக் நினைக்கிறேன், புக்ல இருக்குது. சரி, புக்ல இல்ல, வெளி சோர்ஸ்ல இருக்குது. அந்த டைம்ல போடப்பட்ட ஒரு வரி தான் நீர்ப்பாசன வரி. ஓகே, கன்ஃபார்ம் கரெக்ட் தான். ஓகே, நீர்ப்பாசன வரி தான். ஓகேங்களா, ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான் நினைக்கிறேன், துக்ளக் டைனஸ்டி தான். தமிழ்நாடு நிலம் ஈஸியா ரீசெண்டா மாத்தினாங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஜூலை 18. அடுத்து இதுவும் கன்ஃபார்ம் கரெக்ட் தான், தேடி பார்த்து சொல்றோம். ஓகேதா, ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்ட். டார்கெட் ஒலிம்பிக் மேடை இலக்கு, எனது இதய பாதம் 2மே ரைட்டு. இந்த 2 தப்பு கொடுத்துருக்க பாருங்க. 84 தான் இது வந்து 85 அப்படியே மாத்தி இருக்குது. ஓகேதா, ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து எளிமையானது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956 உருவாக்கப்பட்டது நெய்வேலி. அடுத்து இதுவும் ஆர்டர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் டைம்ல உருவாக்கப்பட்டது எது, ஜெயலலிதா டைம்ல உருவாக்கப்பட்டது எதுன்னு போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்தது பாரதிதாசன். ஓகேங்களா, இந்த ஆப்ஷனுக்குள்ள பாரதிதாசன் தான், ஏன்னா எம்ஜிஆர் டைம்ல 82ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம், அடுத்து பாத்தீங்கன்னா பெரியாறு, அதுக்கடுத்து திருவள்ளுவர். லாஸ்டா உருவாக்கப்பட்டதா வேலூர்ல இருக்கு திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அப்படி மேட்ச் பண்ணி ஈஸியா போட்டுருந்த ஆப்ஷன் 3 இதை வச்சு இந்த வருஷம் எலிமினேட் பண்ணிடலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து, அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. மீதியை தான் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இருக்கும். நிறைய ஸ்பெக்ட்ரம் புக்கு என்சிஆர்டி சோர்ஸ் படிச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஆன்சர் ஏ. ஏ. இது வந்து பாலிட்டி, சரி, எக்கனாமிக்ஸ்ல வறுமை தொடர்பான குழுக்கள், வறுமைனா வறுமை என்ன வாக்க அதையே படிச்சிருப்போம். வறுமை தொடர்பான குழுக்கள்ல கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றும் என்ன இயர் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணினா பி பாம்பே. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஜா கமிட்டி. ஓகேங்களா, ஓஜா ஸ்டடி சொல்லுவாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா தண்டேக்கர் ராத் கமிட்டி, இது போன தடவை கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ரிப்பீட்டடா இது வருது. அடுத்து ஒரு அசஸ் ரீசன், இது ஏ ட்ரூ பி ஃபால்ஸ். ஓகே, ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து இந்தியா விட்டு வெளியே இருக்கு. லோத்தல், சூர்கோட்டா, பானாவாலி எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்கு. மொகஞ்சந்தரோ ஹரப்பா மட்டும் தான் இந்தியா விட்டு வெளியே இருக்கு. இது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நாங்க சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்கறாங்களா, இது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனா கேள்வி கேட்கறாங்களா, அந்த மீனிங் நமக்கு தெரியல. ஓகேங்களா, அந்த ஆன்சர் நான் எதுவும் சொல்லல, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு டவுட் அண்ட் ஃபுல் கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சொல்லிடுறோம். சரிங்களா, ரைட். அடுத்து சில்ஃப் அவார்ட். சில்ஃபா அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள் தான். இது கன்ஃபார்ம் கரெக்ட் தான், டி டெல்லி. அடுத்து இது ஒரு கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். நிறைய சோர்ஸ்ல அதாவது டவுட் பிஆ சியான்னு இருக்கு நிறைய பேருக்கு. அந்த சியை விட்டுருங்க, பிஆ ஏயான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, நிறைய இதுல இந்த பெர்பெண்டிகுலர்ங்கிற ஒரு கான்செப்ட்லையும் சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்றோம். இப்போதைக்கு ஆன்சர் பி பாம்பேன்னு வச்சுக்கோங்க. இணையா இருக்குது, நமக்கே தெரியும் இது எப்படி சுத்துதோ அதே மாதிரியே இது இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும்தான் சூரிய ஒளி படுது, இன்னொரு சைடு சூரிய ஒளி படல இணையாக. அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப், அதாவது 1987 என்ன இயர்? சர்வதேச உறைவிடம் இல்லாதவருக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு, பாம்பே. அடுத்து பிளிப்கார்ட் கூட நம்ம அக்ரிமெண்ட் 2021 போட்டோம். சரிங்களா, பகைவரின் கர்வத்தை அடக்கூடிய ஆயுதம் செல்வம் தான், திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு, பணம் முக்கியம்னு. ரைட். அடுத்து இது ஒரு குறள், அரண் காக்கும் ஆக்கம் அரண் ஆக்கம் வேண்டாம் தான் பிறனாக்கும் பேணாத அழுக்காரியான். அவ்வளவுதான்ப்பா, ஜிஎஸ்குரிய ஆன்சர் கீ முடிஞ்சது. அடுத்து உங்களுக்கான தமிழுக்குரிய ஆன்சர் கீ சார் போடுறார், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டினை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்குது, கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற சோர்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் நாளைக்கு அப்லோட் பண்றோம். ஸோ கட் ஆஃப் பத்தி இப்போதைக்கு நீங்க பேச வேணாம். எல்லாருமே கமெண்ட்ல எவ்வளவு மார்க் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு போல் வச்சிருக்கிறோம், நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு போல் வச்சிருக்கோம். அந்த போல்ல போயிட்டு நீங்க எவ்வளவு ரேஞ்ச் இது 110 இருந்து 120 இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிலே கொஞ்சம் போடுவோம். ஓகேதா, தேங்க்யூ.